ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவும் ஆகிய தேவன் நம்மை ஜெயமாய் இதோ 2024ஆம் ஆண்டில 2 மாதம் முடிக்க பண்ணி ஜெயமாய் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவரை நோக்கி கூப்பிட்ட வேளைகளில் எல்லாம் நமக்கு மறு அருளி செய்து நம்மை கரம் பிடித்து வழி நடத்தின கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த இன்று கூடியிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, முதலாவதாக அவரே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறதுனால இந்த மாதத்தின் தொடக்கத்திற்கும் காரணமாய் அவரே இருக்கிறார். அல்லேலூயா. அதில் நம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இது நாள் வரையிலும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் எபினேசரா இருந்தப்பா. ஆண்டவரே, இது நாங்கள் உதவி வரும் கண்களை நோக்கி பார்த்த வேளையிலெல்லாம் கர்த்தர்களை ரட்சித்து பாதுகாத்து ஆண்டவரே எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி காத்து ஆண்டவரே உம்முடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைக்க பெற்று எம்மட்டுமாய் ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த எங்கள் தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த மாதத்திலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு நிறைவாய் இருக்கும்படியாய் உம்முடைய நடத்துதல், உம்முடைய ஆலோசனை, ஆண்டவரே உம்முடைய சத்தம் எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையில நிறைவாய் இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம், வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவனே உடைய ஆண்டவரே திருவாய் மொழியினாலே இந்த நாளில் ஆண்டவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி வந்திருக்கிற எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆண்டவரே வார்த்தையினாலே உம்முடைய கரத்தினாலே எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய ஒரு வார்த்தை எங்களுக்கு போதுமானதா இருக்கும் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாருங்கள், இன்றைக்கும் ஒரு வசனத்தை குறித்து, ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் தியானம் செய்வோம். ஏசாயா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 12:3 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமா, இங்க தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள் என்று சொல்லப்படவில்லை. மகிழ்ச்சியோட என்ன பண்ணுவோமா? சபையானது மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்ளும். அது மாத்திரமல்ல, இங்கே ரட்சிப்பின் ஊற்று என்று சொல்லப்படவில்லை, ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து. அப்படி என்றால் சகலவித நன்மைகளினாலும், ஆமென், பரிபூரண ஆசீர்வாதங்களினாலும் இந்த மாதத்தை நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய சத்தத்துக்கும் கீழ்ப்படுகிற சபையானது கர்த்தரை இன்னார் என்று சொல்லி வெளிப்படுத்துகிற அந்த சபைக்கு கர்த்தரே பாதுகாவலராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நம்மை இன்னும் இன்னும் அதிகமாய், இப்பொழுது பாருங்க, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறதற்கும் நீதியின் மேல் நீதி அடைகிறதற்கும் வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரையும் அவர் இன்னும் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்கு ஒருபோதும் மாறாது. அன்பானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள். அப்படின்னா நமக்கு நல்லா தெரியுது, ஏதோ ஒரு ஊற்று எங்கேயோ இருக்கிறது. அந்த ஊற்று பூமியில இருக்கிற எல்லா ஊற்று கண்களை காட்டிலும் இது மகா ஆழமானதா இருக்கும், ஒருபோதும் வற்றி போகாததா இருக்கும். நிச்சயமாகவே அந்த ஊற்றின் தண்ணீர் மிகவும் மதுரம் உள்ளதா இருக்கும். அதை மொண்டு கொள்ளும் போதெல்லாம் நம்முடைய உள்ளமானது, நம்முடைய இருதயமானது மிகுந்த ஆனந்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் காணப்படும் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அந்த ஊற்றானது எங்கே இருக்கிறது? வாருங்கள், யோவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். அக்காலத்திலே பர்வதங்கள் திராட்சை ரசத்தை புழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு
நீர் பாய்ச்சலாக்கும். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் ஊற்று வேற எங்கேயும் கிடைக்காதுங்க. பூமியில எந்த விதமான உங்களுக்கு தோன்றுகிற எந்த விதமான சிறப்பான தேசம் என்று நினைத்து நீங்கள் தேடி போனாலும் எங்கேயும் இந்த ஊற்று கிடைக்க பெறாது. ஆசீர்வாதத்தின் ஊற்று, விடுதலைகளின் ஊற்று, சுகத்தின் ஊற்று, பலத்தின் ஊற்று, இவைகள் எல்லாம் எங்கே இருந்து புறப்படுகிறதா? அங்கே சொல்லப்பட்டு கர்த்தர் பாருங்க, அக்காலத்திலே அப்படின்னா இந்த காலத்திலே, அல்லேலூயா, ரட்சிப்பு பலவந்தமாய் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த காலத்திலே தான், அக்காலத்திலே பர்வதங்கள் திராட்சை ரசத்தை பொழியும். எல்லா சபைக்குள்ளேயும், பர்வதங்கள் என்றால் சபை தாங்க அன்பானவர்களே, திராட்சை ரசத்தை பொழியும். அப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தையானது பொழிந்தருளப்படுகிறது. அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிறோம், மலைகள் பாலாய் ஓடும். மலைகளிலேயே சிறந்த மலைகள் தான் தேவனுடைய ஆலயம் இருக்கிற அந்த சீனாய் மலை, விசேஷித்த மலை, சீயோன் மலை. அது இப்பொழுது எங்கே இருக்கிறது? அதுதான் இன்றைக்கு சபைகளாய் இருக்கிறது. இந்த மலையில என்ன ஓடுமா? பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம் தான், ஆவிக்குரிய காடான் தேசம் தான் சபை அன்பானவர்களே. அல்லேலூயா. அதனால தேவனாகிய கர்த்தர் அக்காலத்திலே அந்த எகிப்துக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு அடிமைப்பட்ட போது அவர்களை விடுதலையாக்கி பெயரளவு இருந்த ஒரு கானான் என்கிற தேசத்துக்குள்ளே கொண்டு போனார் அல்லவா? அப்படி போலவே இன்றைக்கு நம்மை எகிப்திலே அடிமைத்தனத்திலே, பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருந்த நம்மை மீட்டு இதோ இந்த பரம கானானுடைய நிழலிலே நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அன்பானவர்களே. ஆதலால் இங்கே பால் ஓடுகிற மலைகள் உண்டு, திராட்சரசம் பொழிகிற பர்வதங்கள் உண்டு. அடுத்ததாக சொல்லப்படுகிறது, யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். எல்லா ஆறுகளும் அல்ல, எல்லா நீர் ஊற்றுகளும் அல்ல, யூதாவின் ஆறுகள். அது நிச்சயமாகவே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே ஓடும் என்று சொல்லப்படவில்லை, அது பிரவாகித்து ஓடும். யோர்தான் நதியை குறித்து பார்க்கும் போது அது இருக்கிற நதிகளிலேயே அது பயங்கரமாக அந்த காலத்துல, அந்த வெள்ளம் புரண்டு ஓடுகிற அந்த காலத்துல ஒருவரும் அதற்கு முன்பதாக நிற்க முடியாதபடிக்கு அது அவ்வளவா அந்த நதி ஆனது பிரவாகித்து ஓடும் என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்படி போல யூதாவின் ஆறு அன்பானவர்களே, எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய ஜனங்கள் தான். ஆனாலும் யூத கோத்திரத்திலிருந்து புறப்பட்டு வந்த யூத ராஜ சிங்கம் ஆகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பரலோக சிங்காசனத்திலிருந்து மனுக்குலத்திற்கு என்று என்னவெல்லாம் தேவைப்படுகிறதோ, எந்தெந்த சூழ்நிலைகளிலே எப்படிப்பட்ட உதவிகள் தேவைப்படுகிறதோ அவைகள் எல்லாம் யூதாவின் ஆறுகளாய் இதோ சபைக்குத்தான் அது புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அது புறப்பட்டு மாத்திரம் வரவில்லை, அது பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதோ கர்த்தருடைய வசனமே, கர்த்தருடைய ஆலோசனைகளே, தேவனுடைய பிரசன்னமே அப்படிப்பட்ட ஆறுகளாய் இருக்கிறது. ஒரு ஊற்று, ஹல்லேலூயா, ஒரு விசேஷித்த ஊற்று கர்த்தருடைய சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிறதான அந்த ஊற்று ஆனது கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு எங்கே இருந்து புறப்பட்டு எங்கே நேரடியாக ஓடி வருகிறது என்றால், பூமியில எத்தனையோ செழிப்பான தேசங்கள் உண்டு, எத்தனையோ ஒருவேளை வறண்டு போன தேசங்கள் உண்டு, எத்தனையோ இடங்களிலே பள்ளத்தாக்குகள் உண்டு. அவைகள் எல்லாம் கவனியாதபடிக்கு நேராக தன்னுடைய பாதத்தை சரணடைந்த தேவ ஜனங்களுக்கு தன்னையே நம்பி இரண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரை என்னை நோக்கி பார்க்க மாட்டீரோ என்று சொல்லி வறண்டு போய் இருக்கிற நிலங்களா இருக்கிற இருதயங்களிலே, பள்ளத்தாக்குகளிலே ஆசீர்வாதத்தை நான் காணவில்லை ஆண்டவரே, ஆண்டவரே நான் விடுதலையை பார்க்கவில்லையே, என் தேவனே எனக்கு மனம் இறங்குவீரா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பள்ளத்தாக்குகள் மீதும் அந்த இடத்தை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நீர் பாய்ச்சல் ஆக்குகிறார். ஹல்லேலூயா. நேர எங்க இருந்து? கர்த்தருடைய அந்த பரம ஆலயத்திலிருந்து எங்க இறங்கி வருகிறதா? இப்படிப்பட்ட நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களிடத்துல, பணிந்து கொள்ளுகிற ஆவி உள்ளவர்களிடத்துல பள்ளத்தாக்குகளில இறங்கி வருகிறது அன்பானவர்களே. எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்?
அர்த்தம் தெரியுங்களா? யாரெல்லாம் தன்னுடைய இருதயத்தை தாழ்த்துகிறார்களோ கர்த்தருக்கு முன்பதாக, யாரெல்லாம் வசனத்துக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறார்களோ அதெல்லாம் பள்ளத்தாக்குகளாய் தேவனுடைய பார்வைக்கு தோன்றுகிறது. அந்த பள்ளத்தாக்குகளை நிரப்புகிறவர், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிரப்புகிறவர் மாத்திரமல்ல, அந்த பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக ஓடவும் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நிரப்புகிறதுன்றது ஒரு அனுபவங்க. ஆனா நிரப்பப்பட்டு அதிகமாய் வழிந்து ஓடுகிற, அதுவும் நீர் பாய்ச்சலாக ஓடுகிற ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க. அது கர்த்தருடைய ஊற்றிலே இருந்து அமர்ந்திருந்து காத்திருந்து பெற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையில அது மிகவும் ருசியுள்ளதாக இருக்கும். நாம் அவ்விதமாகத்தான் ருசி பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய காரியங்களும் நிரப்பப்பட்டு மற்றவர்களுக்கும் மீதம் இருக்கிறவர்களை அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாய் அது ஒரு நீர் பாய்ச்சலாக ஓடும் என்று சொல்லப்பட்டு. ஏனென்றால் இது சாதாரண ஒரு மலையில இருந்தோ ஒரு பூமியிலிருந்து புறப்பட்ட அந்த மண்ணிலிருந்து புறப்பட்ட ஊற்று கண் அல்ல அன்பானவர்களே. இது கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து என்ன சொல்றது, வேகமாக பிரவாகித்து ஓடி வருகிற ஒரு ஊற்றா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கும் போது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர்களே, ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அல்லேலூயா. அவங்க என்னுடைய பிரச்சனையை சரி பண்ணிடுவாங்க, இவங்க கிட்ட போனா இவங்க என்னுடைய கண்ணீரை துடைச்சிருவாங்க அப்படின்னு நம்பாத, அப்படின்னு எதிர்பார்க்காத எந்த ஒரு சபையானாலும் எந்த ஒரு நபரானாலும் பாருங்க, கர்த்தர் அவருடைய கண்ணீரை துடைக்கும்படியாக என்ன செய்கிறாரா, சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இந்த சபைகளை, அவருடைய சபைகளை, அவருடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்ட சபைகளை மேய்க்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் சபையை மேய்க்கிற மேய்ப்பராய் இருக்கிறார். ஆதலால் என்ன பண்ணுகிறார், இந்த ஆடுகளை நம்மை எங்கே கொண்டு செல்கிறாராம், தண்ணீர் உள்ள இடங்களுக்கு கொண்டு செல்லுகிற சாதாரண மேய்ப்பன் அல்ல அன்பானவர்களே, ஜீவ தண்ணீர் உள்ள இடங்களிலே கொண்டு செல்லுகிற நல்ல மேய்ப்பன் நமக்கு இருக்கிறதுனால நமக்கு எந்த சூழ்நிலையும் கவலை என்பது தேவையே இல்லை. அல்லேலூயா. ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அட்டைக்கு நடத்துவார். 1 2 அல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கலாம், எத்தனையோ அநேகர் இருக்கலாம் ஒரு சபையில. ஒவ்வொருக்கும் வித்தியாசமான தேவைகள், வித்தியாசமான ஜெப குறிப்புகள் இருக்கலாம். அவைகள் எல்லாவற்றையும் நிரப்பும்படிக்கு, அவருடைய தாகத்தை தீர்க்கும்படிக்கு, அது மாத்திரமல்ல அவருடைய வாழ்க்கையில சகல நன்மைகளினாலும் நிரப்பப்படும்படிக்கு, திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு அவர்களை நம்முடைய நல்ல மேய்ப்பனாகிய கர்த்தரானவர் எங்கே கொண்டு போகிறாரா சொல்லுங்க, ஜீவ தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போகிறார். சரி, இந்த ஜீவ தண்ணீர், ஜீவ ஊற்று இப்பொழுது நம்மிடத்துல பிரவாகித்து இறங்கி ஓடி வந்து கொண்டு இருக்கிறது அல்லவா, அது எங்கே தான் இருக்கிறது, சபையில என்று சொல்லி நாம் பார்த்தோம். சபையில எங்கே இருக்கிறது அந்த ஊற்று, இந்த வேத புத்தகம் தான் அந்த ஊற்று அன்பானவர்களே. ஹல்லேலூயா. இது ஜீவ ஊற்றுங்க. இது கிட்டத்தட்ட கர்த்தருடைய கிருபையினால, கர்த்தருடைய மகிமைக்கு என்று சொல்லுகிறேன், அநேக முறைகள் அநேக வசனங்களையும் அதிகாரங்களையும் வாசித்திருந்தாலும் மீண்டுமாக அதே அதிகாரத்தை வாசிக்கும் போது நமக்கு ஒரு புது வெளிச்சம் அங்கே கிடைக்கிறது அல்லவா, ஒரு விதமான ஆறுதல் அங்கே மீண்டும் கிடைக்கிறது அல்லவா, ஒருவித ரகசியங்களையும் புதியல்களையும் நாம் உண்டு கொள்ளுகிறோம் அல்லவா, எடுத்துக் கொள்ளுகிறோம் அல்லவா. அப்படி பார்க்கும்போது இது ஊற்றல்ல, இது ஜீவ ஊற்று. என்றென்றைக்கும் நமக்குள்ளே நமக்கு பாருங்க, சோர்ந்து போய் இருக்கிற வேலையில, பலவீனப்பட்டு இருக்கிற வேலையில என்ன சம்பவிக்குமோ என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வேலையில நமக்கு ஜீவன் கொடுக்கிற ஒரு ஊற்று எது, இந்த வேத புத்தகம் தான் அன்பானவர்களே. இந்த வேத புத்தகம் யாரை குறித்து கற்றுக் கொடுக்கிறது, அந்த நல்ல மேய்ப்பனை குறித்து கொடுத்து கொண்டிருக்கிறது, அந்த சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரை குறித்து நமக்கு அறிவித்து கொண்டிருக்கிறது. ஆதலால் இந்த ஜீவ ஊற்றண்டைக்கு வருகிற யாராய் இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாகவே தாகம் தீர்க்கப்படுவார்கள் என்கிறது உறுதி. அவர்கள் நிச்சயமாகவே ஆறுதல் அடைவார்கள் என்கிறது உறுதி. அவர்கள் நிச்சயமாகவே சுகம் அடைவார்கள் என்கிறது சத்தியம் அல்லவா. ஆனால் ஒன்று செய்ய வேண்டும், நான் புறப்பட்டு
புறப்பட்டு இந்த ஜீவ ஊற்றண்டைக்கு வர வேண்டும். இதைத்தான் நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஊற்றானது ஒருபோதும் குறைந்து போகாது. இந்த ஊற்றானது கொஞ்சமும் தன்னுடைய மதுரத்தை விட்டு மாற்றிக்கொள்ளாது. இன்னும் சொல்ல போனால் இன்னும் மதுரத்தின் மேல் மதுரம், இன்னும் ருசியின் மேல் ருசியாய் நமக்கு அது வாழ்க்கையில காணப்படுமே ஒழிய ஒருபோதும் இதிலே இந்த ஊற்று தண்ணீரை பருகின ஒருவருக்கும் இதிலே ஒரு குறைவுண்டு என்று, ஒரு ருசி குறைந்திருக்கிறது என்று சொல்லத்தக்கதான ஒரு காரியம் இந்த ஊற்றிலே காணப்படாத அன்பானவர்களே. ஹல்லேலூயா. ஏனென்றால் இது பரலோகத்திலிருந்து பிரவாகித்து ஓடி வந்து கொண்டிருக்கிற யோர்தான் நதியை காட்டிலும் இது மகா பெரிய அற்புதமான ஜீவ ஊற்றா இருக்கிறதுனால நான் என்ன செய்ய வேண்டும்? இதை எப்பொழுதெல்லாம் உண்டு கொள்ள வேண்டுமோ இதைத்தான் சங்கீதக்காரர் தாவீது பாடுகிறார் 1ஆம் அதிகாரத்துல. எப்பொழுதெல்லாம் உண்டு கொள்ள வேண்டும்? என்றைக்கோ ஒரு நாளைக்கு, ஏதோ ஒரு சபை கூடுதலின் நாளில அல்ல அன்பானவர்களே. இரவும் பகலும் இதை நீங்கள் மொண்டு கொள்ள பழகுவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்துக்கு குறை ஒன்றும் வரவே வராது. பழைய உடன்படிக்கை நாட்களிலே நாம் பார்க்கிறோம், அங்கேயும் ஒரு ஸ்திரீ ரெபெக்காள் புறப்பட்டு அந்த கிணற்றண்டைக்கு வந்தாள் என்று பார்க்கிறோம் அல்லவா? அப்படி என்றால் ரெபெக்காளை குறித்து நாம் சபைக்கு ஒப்புமையாய் பார்க்கிறோமே. அப்படி என்றால் சபையானது என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய குடத்தை எடுத்துக்கொண்டு எங்கே வர வேண்டும்? இந்த சபைக்கு வர வேண்டும், ஜீவ ஊற்றண்டைக்கு வர வேண்டும். அப்படி வருகிறவர்கள் நம்பிக்கையோடு தங்களுடைய இருதயத்தை கொண்டு வருகிறவர்கள், காலியான பாத்திரமாய் கொண்டு வருகிறவர்கள், கொண்டு வரும்போது அமர்ந்து இருக்கும் போது அங்கேயாவது வேலை செய்யணும், மொல்லணும், ஊத்தணும், எல்லாம் பண்ணணும். ஒண்ணு இல்லைங்க, குடத்தை வைத்து நீங்கள் இந்த இந்த ஆற்றங்கரையில நீங்கள் உட்கார்ந்து இருப்பீர்கள் ஆனால் போதும் அன்பானவர்களே. உங்களுடைய இருதயங்கள் தானாகவே அது நிரப்பப்படும். ஹல்லேலூயா. அது நிரப்பப்படும். அது உங்களுடைய தாகத்தை தீர்க்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுடைய தாகத்தையும் அது தீர்க்கும் என்கிறதுல சந்தேகமே இல்லை. இதுதான் ரெபெக்காளுடைய வாழ்க்கையில அவள் வீட்டில இருந்து புறப்பட்டு வந்தாள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு இதுதான் இப்ப பிரச்சனையே. அந்த நேரத்துலதான் நிறைய வேலை வந்துரும், அந்த நேரத்துலதான் ஏதாவது ஒரு பலவீனம் வந்துரும். அப்படி வராமற் போவோமானால் இன்றைக்கு பாருங்க, உங்களுடைய இருதயங்களிலே காணப்படுகிற ஒரு மகிழ்ச்சி, உங்களுடைய இருதயங்களை காணப்படுகிற ஒரு களிப்பு, ஒரு அசட்டு தைரியம், இதோ வரப்போகிற மாதத்தை கண்டிப்பாக கர்த்தர் இவ்விதமாய் எனக்கு வாக்கு பண்ணி ஆசீர்வதித்திருக்கிறதுனாலே நிச்சயமாகவே நான் இரவும் பகலும் உண்டு கொள்ளுகிறதுல கவனமாய் இருக்கும் போது அவர் என்னை ஜெயமாய் நடத்துகிறதுல சந்தேகமே இல்லை என்கிற ஒரு உத்வேகம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்த களிப்பு உங்களுக்குள்ளே ஏற்படுகிறது அல்லவா? ஆதலால் அன்பானவர்களே, இதை இங்கே மாத்திரமல்ல, இந்த ஊற்று உங்களுடைய கரங்களிலேயே கொடுக்கப்படுகிறது. இந்த ஊற்றானது உங்களுடைய இருதயங்களில் இருந்து கூட புறப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அவ்விதமாக அந்த ஊற்று புறப்படும் போது உங்களுடைய குடும்பத்தின் தாகத்தை மாத்திரமல்ல, உங்களுடைய தாகத்தை மாத்திரமல்ல, இதோ எல்லா ஜனங்களுடைய தாகத்தையும் தீர்க்கிற வல்லமையும் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் கொடுத்து மீதம் எடுக்கிற தண்ணீரும் ஜீவ தண்ணீரும் இதுல அதிகமாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கையில நாம் பார்க்கிறோம், சமாரியா ஸ்திரீ, அங்க ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொல்ல எங்க வந்தா? கிணற்றண்டைக்கு வர அந்த ஊற்று தண்ணீர் புறப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. அவள் புறப்பட்டு வருகிறாள் உண்டு கொள்ளுகிறதற்காக. இங்கே பார்ப்போம் என்றால் ஒரு வித்தியாசம். அந்த நாட்களில் பார்ப்போம் என்றால் அவளே பிரயாசப்பட்டு அவளே கிரியைகளை நடப்பித்து அவர்களே தங்களை நீதிமான்கள் ஆக்கி என்ன செய்ய வேண்டுமோ அவைகளெல்லாம் செய்தால்தான் கர்த்தருடைய கண்களிலே கிருபை அவர்களுக்கு கிடைக்கும் பழைய உடன்படிக்கை நாட்களிலே. ஆனால் புதிய உடன்படிக்கை நாட்களிலே அந்த ஜீவ ஊற்றை உண்டாக்கினவர் இந்த வார்த்தையாகிய தேவனே அந்த பெண்ணை சந்திக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அந்த ஜீவ ஊற்றுக்கு சொந்தக்காரரே, அந்த ஊற்றை உண்டாக்கினவரே இப்பொழுது சபையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஊற்றண்டில அவர் அமர்ந்து இருக்கிறார். இங்கே அவர் நம் மத்தியில அமர்ந்து இருக்கிறார். அன்பானவர்களே, நாம் எதற்காக வந்திருக்கிறோம், என்ன தேவைக்காக நாம் வந்திருக்கிறோம், என்ன அங்கலாய்ப்போடு கூட நாம் வந்திருக்கிறோம் என்கிறதை அவர் நாம் சொல்லித்தான் அறிந்து கொள்ள வேண்டியவர் அல்ல. நம்முடைய முகத்தை அல்ல, நம்முடைய இருதயங்களை பார்க்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர்
அவர் நமக்கு இந்த ஊற்றிலிருந்து ஒருபோதும் தாகம் எடுக்காத, ஒருபோதும் நாம் சோர்ந்து போகாத ஒரு ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுக்க வல்லமையுள்ள தேவன் இந்த ஊற்றண்டையிலே உட்கார்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு 2 விதமான ஆசீர்வாதங்க. பாருங்க, அந்த ஊற்று தண்ணீரும் நமக்கு இலவசமாய் கிடைக்கிறது. அதே நேரத்தில் அந்த ஊற்றை உண்டாக்கினவரே என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நான் எதற்காக வந்து கொண்டிருக்கிறேன், அந்த நடந்து வரும்போதே அந்த முகத்தை அவர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். என்ன விதமான கலக்கம் அங்கே காணப்படுகிறது, என்ன விதமான மாறுதல்களான காரியங்கள் அங்கே காணப்படுகிறது என்று சொல்லி எல்லா காரியங்களையும் அறிந்த ஆண்டவர் தான் இப்போது அந்த பெண்மணியின் இடத்துல பேசும்போது, பேசிக்கொண்டிருக்கும் போது பின்பு அவள் கேட்கிறாள், ஆண்டவரே, ஒருபோதும் தாகம் எடுக்காத தண்ணீரை எனக்கு நீர் தர வேண்டும் ஆண்டவரே. இந்த கிணற்று தண்ணீர் மறுபடியும் நாம் உண்டு கொள்ள வேண்டியதா இருக்கிறது. பாருங்கள், உலகத்திலே இருக்கிற ஊற்றுகள், எத்தனையோ ஊற்றுகள் உண்டு தான், அங்கேயும் அவைகளை தேடி அநேகர் போய்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நிமிஷ பொழுதிலே அவர்களுக்கு அது தாகத்தை தீர்க்கக்கூடியதாய்த்தான் இருக்கிறது. ஆனால் நிரந்தரமாக ஆண்டவரே, திருப்தியாக ஆண்டவரே, என்னுடைய சரீர தாகத்தையும் தேவைகளையும் சரீர சுகத்திற்கும் என்னுடைய ஆத்மா பலத்திற்கும் உண்டான சகல என்ன சொல்றது அந்த ஊற்று தண்ணீரை, சகல ஆசீர்வாதங்களை, விடுதலைகளையும் கொடுக்கிற ஒரு போதும் தாகம் எடுக்காத தண்ணீரை நீர் எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டு பெற்றுக்கொண்டவளாய் திரும்பி போனாள். ஹல்லேலூயா. அவன் உலகத்தின் தண்ணீரை, உலகத்தின் ஆசீர்வாதங்களை நம்பி வந்தவ பாருங்க, அந்த குடத்தை அங்கேயே வச்சுட்டு விட்டுட்டு, ஏனென்றால் அவருடைய ஆத்மா தாகம் தீர்க்கப்பட்டு விட்டது. அவள் அநேக நாளா எதை தேடிக்கொண்டிருந்தாலோ பாருங்க, உலகத்தாருடைய, அந்த கிராமத்தாருடைய, அந்த ஊராருடைய பார்வையிலே அவள் ஒரு வேறு மாதிரியான பெண்ணாக காணப்பட்டாலும் அவருடைய உள்ளத்துக்குள்ளே அந்த ஜீவ ஊற்றை உண்டாக்கினவர் பிரவேசித்த போது, பேசிக் கொண்டிருக்கிற போது, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி நான் காண்கிறேன் என்று சொல்லி பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை அறிந்து கொண்ட போது அவள் போய் அந்த கிராமத்துக்குள்ளே அறிக்கையிட்டால், மேசியா வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்தோமே, அவர் வந்து விட்டார், அவரிடத்திலே நான் பேசிவிட்டு வந்திருக்கிறேன் என்கிறதான ஒரு திருப்தி உள்ள ஒரு ஆத்மாவாக அவளும் திருப்தி அடைந்தவளாக, மற்றவர்களுக்கும் அந்த நற்செய்தியை சொல்லுகிறவர்களாக, அநேகரை அந்த ஜீவ ஊற்றண்டைக்கு கொண்டு வருகிறவளாக, அப்படி ஒரு சமாரிய ஸ்திரீனாலே நடத்த முடியுமானால் நாமளும் என்ன செய்ய முடியும்? நிச்சயமாக ஜனங்களை இந்த ஊற்றண்டைக்கு நடத்த முடியும். ஹல்லேலூயா. முதலாவதாக நான் ருசி பார்க்க வேண்டும், நான் உண்டு கொள்ள வேண்டும், நான் கேட்டு வாங்க வேண்டும், இரவும் பகலும் அதை பருக நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அந்த தண்ணீரின் ருசி என்னவா இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையிலே நான் அறிந்து கொள்ளுவேன். ஆனால் மற்றவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கிறது என்கிறது மிகவும் எளிதாக இருக்கிறது. ஏனென்றால் எனக்கு தெரியும் இது ஜீவ ஊற்று, ஏனென்றால் இது எனக்கு தெரியும் இது ஆசீர்வாதத்தின் ஊற்று, ஏனென்றால் எனக்கு தெரியும் நான் ருசி பார்த்திருக்கிறேன் இது ஜனங்களை பாவத்திலிருந்து, இருளில் இருந்து விடுதலையாக்குகிற ஒரு மகா பெரிய உன்னதமான ஊற்று என்று சொல்லி நான் அறிந்திருப்பதினாலே இதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறதிலே நான் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டேன். நான் எப்படி இரவும் பகலும் இதை நான் உட்கொள்ளுகிறேனோ, அருந்துகிறேனோ, அப்படி போலவே ஜனங்களுக்கும் நேரம் பாராதபடிக்கு கொண்டு போய் கொடுக்கிறதிலே நான் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டேன், இலைப்படைந்து போகவும் மாட்டேன் என்கிற ஒரு தைரியம், ஒரு விசுவாசம், ஒரு கிரியையோடு கூட உண்டான ஒரு விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் அன்பானவர்களே. ஏனென்றால் நாம் இந்த காரியங்களிலே பங்கு பெற்றிருக்கிறோம், யாரோ ஒருவராலே நாம் இதிலே பங்கு பெற்றிருக்கிறோம் அல்லவா? அந்த கடமை, அந்த கடன் என்னுடைய தலையின் மீது விழுந்திருக்கிறது அல்லவா? அப்பொழுது பெற்றுக்கொண்ட அந்த கடனை நான் திருப்பி செலுத்த வேண்டும் அல்லவா? அது எங்கே செலுத்த வேண்டும்? நம்முடைய சகோதரர்களுக்கு தானே அதை திருப்பி கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் அவரால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் இடத்திலெல்லாம் செல்லும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவார். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் இந்த ஊற்றண்டையிலே அவர் கொண்டு வருவார். காலியாக இருக்கிற, தொலைந்து போய் இருக்கிற அந்த இருதயங்களை கர்த்தர் தம்முடைய ஜீவ தண்ணீரினாலே நிச்சயமாக நிரப்புவார் அன்பானவர்களே. உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இவ்வாறாக சொல்லுகிறது. 7-10 வாசிப்போம் என்றால், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்பட
ஓடுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். ஹல்லேலூயா. ஊற்று மட்டும் இல்லைங்க, என்னெல்லாம் இருக்காங்க, என்னெல்லாம் இருக்கு வாசி. அது பாருங்க, உன் தேவனாய் ஆறுகள், பள்ளத்தாக்கு, மலை மாத்திரம் இல்ல, ஏரிகளும் உள்ள தேசங்க. இன்றைக்கு இவைகளை எல்லாம் நான் பார்க்கிறதுக்கு தானே நம்ம புறப்பட்டு போகிறோம். அவைகளுடைய இயற்கை தன்மைகளை பார்க்க போகிறோம் அல்லவா? அதெல்லாம் ஒரு சேர ஒரே இடத்துல இருக்கிறது. அது எது? கர்த்தருடைய சபையில. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக அது கோதுமையும் வார் கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள தேசங்க. விசேஷித்த மரங்கள்ங்க இவைகள் எல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டு. ஏதோ வந்த ஒரு ஆர்டினரியான வாழ்க்கை போய் அப்படி அல்ல. மற்றவர்களை காட்டிலும் மற்றவர்கள் நம்மை நோக்கி பார்க்கிற அளவுக்கு, பார்த்து அதிசயிக்கத்தக்க அளவுக்கு நம்மை ஆசீர்வதித்து விசேஷித்தவர்களாய் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். ஹல்லேலூயா. அதுனா எங்கேயோ இல்லைங்க, இதுதாங்க. ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா இதுதாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக 9வது வசனம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். ஒருபோதும் குறைந்து போகாது. நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறதுனாலே, ஒன்று கொடுக்கிறதுனாலே, பிட்டு கொடுக்கிறதுனாலே ஒருபோதும் நமக்கு என்ன ஆகாது? தாழ்ச்சி அடையவே மாட்டோம். அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்த இந்த ஊற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அன்பின் தேவனே, இதோ இந்த ஊற்றுக்கண் பரத்திலிருந்து இறங்கி வந்த ஊற்றுக்கண் அல்லவா? ஆண்டவரே, இது ஒருபோது குறையாது அல்லவா? இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில குறை இருக்கிறது என்றால் இதைத்தான் நான் ஒன்று குடிக்காமல் இருக்கிறேன் என்கிறதானே அதற்கு அர்த்தம். தாகம் வந்தா நேரா எங்க போறோம்? தண்ணி குடிக்க போறோம். நான் தண்ணியே குடிக்க மாட்டேன், அப்படியே உட்கார்ந்து இருந்தா என்னதான் ஆகும்? தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதை குடிக்கிறவங்க குடிச்சு தாகம் தீர்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா எனக்கு தாங்க அது குறையின் மேல் குறையாகவே காணப்படும். ஆதலால் அன்பானவர்களே, நம்ம எல்லோரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்லி எங்களை ஆசீர்வதித்து தேற்றின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து ஆண்டவரே நாங்கள் உண்டு கொள்ளத்தக்கதா எங்களை ஆசீர்வதித்தீரே. ஆண்டவரே, உங்களுடைய கரங்கள் நிறைவாய் ஆசீர்வதிக்கிற கரம் ஆண்டவரே. ஆண்டவரே, போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு நீர் கொடுக்கிற கர்த்தரப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கும் எடுத்து மீதம் எடுக்கிற ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சியாய் உண்டு கொள்ளுவோம் ஆண்டவரே. நாங்கள் மாத்திரமல்ல, எங்கள் வீட்டார், எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பத்தார், ஆண்டவரே எங்களை சுற்றிலும் இருக்கிற எங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் நாங்கள் எடுத்து கொடுக்கத்தக்கதான் ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு தரும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உள்ளே இருந்து இந்த ரட்சிப்பின் ஊற்றுகள் புறப்பட்டு பாய்வதாக, வெளியிலே பாய்வதாக, வாய்க்கால்களாய் பாய்வதாக ஆண்டவரே. ஆண்டவரே, நதியின் ஓரத்திலே நாட்டப்பட்ட மரங்களாய் நாங்கள் இலையுதிராது இருக்கிற மரங்களாய் காணப்பட கர்த்தர் ஆசீர்வதிப்பீராம். இந்த செய்தியை கேட்டிருக்கிற ஒவ்வொரு விதமாய் ஆசீர்வதிப்பீராம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.